இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்டலா டிசைன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ரில் கொடுக்கணும், அதுக்கு மேலே வந்து ஹம்ப்ஸ் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு பெரிய ஹம்ப்ஸ் கொடுக்கணும். அதை ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு லைன் கொடுக்கணும். அந்த லைன் கொடுத்து உள்ளே வந்து அந்த லைன்ஸ்குள்ளே ஃபில் பண்ணிடணும். அது ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது ஷேட் ஆகிடும். அதுக்கப்புறமா மேலே இன்னொரு லைன் கொடுத்துட்டு அது ஃபுல்லாக ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறமா மேலே திரும்பியும் ஒரு ஹம்ப்ஸ் கொடுக்கணும். ஹம்ப்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து நம்ம ஒரு டாட்ஸ் வைக்கணும். அதை வந்து ஃபுல்லாக ஒரு டாட் கொடுத்துட்டோன்னா அந்த மண்டலா டிசைன் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சிம்பிள் மண்டலா டிசைன்ஸு. அடுத்து வந்து திரும்பியும் ஒரு ரவுண்டு கொடுங்க. ரவுண்டு கொடுத்ததுக்கப்புறமா அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நல்லா ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணதுக்கப்புறமா மேலே இன்னொரு லைன் கொடுக்கணும். அந்த லைன் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பியும் மேலே வந்து ஒரு ஹம்ப்ஸ் கொடுக்கணும். அதை ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து ஒரு பெரிய ஹம்ப்ஸ் கொடுக்கணும். அந்த பெரிய ஹம்ப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துடணும். அது நல்லா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். அந்த ஹம்ப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மேலே ஒரு லைன் கொண்டு வந்துடுங்க. அந்த மேலே லைன் கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து ஷேப் கொடுக்கணும். அந்த ஷேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு எல்லாமே ஷேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துடணும். அதுக்கு மேலே வந்து இன்னொரு லைன் கொடுக்கணும். இன்னொரு லைன் கொடுத்ததுக்கப்புறமா ஹம்ப்ஸ் திரும்பியும் கொடுக்கணும். ஹம்ப்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு லைன்ஸ் கொடுக்குறோன்னா அதுக்கு மேலே வந்து ஹம்ப்ஸ் கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு ஒரு நீட் லுக் கிடைக்கும். அந்த ஹம்ப்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து நம்ம ஒரு ஃப்ரில் கொடுக்கணும். அந்த ஃப்ரில் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்ம ஒரு ஷேப், நல்ல ஷேப்புக்கு இந்த ஃப்ரில் கொண்டு வந்துடணும். இந்த ஸ்ப்ரில் கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து ஒரு வைன்ஸ் கொடுக்கணும். ஒரு ஸ்ப்ரில் விட்டு இன்னொரு ஃப்ரில்க்கு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா தான் நல்லாயிருக்குமே. கேப் விட்டு அந்த வைன்ஸ் கொடுக்கணும். எல்லா இடத்துலையுமே அந்த வைன்ஸ் கொடுத்துடணும். இந்த வைன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி கொடுத்துடணும். இது வந்து ஒரு சிம்பிள் மண்டலா. ஃபஸ்ட்டு கொடுத்ததும் இதுவுமே ஒரு சிம்பிள் மண்டலா தான். அடுத்து வந்து ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஹம்ப்ஸ் கொடுக்கணும். அந்த ஹம்ப்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து திரும்பி ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அதை ஃப்ரில் பண்ணிடணும். அது ஃபுல்லாகவே ஷேடு கொடுத்ததுக்கப்புறமா திரும்பியும் அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் கொடுக்கணும். லைன் கொடுத்துட்டு திரும்பி அந்த ஹம்ப்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே ரொட்டைனாக நமக்கு வரது தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரில் கொடுத்து ஒரு ஹம்ப்ஸு திரும்பி பெரிய ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு இந்த லைன் கொடுக்குறது எல்லாமே ஒரு பேசிக்காக எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்ப்ரில்லு ஹம்ப்ஸு இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஹம்ப்ஸ் வந்து எல்லாத்துலேயும் கொடுத்ததுக்கப்புறமா கீழே திரும்பியும் ஒரு ஸ்ப்ரில் கொடுத்து ஒரு லீஃப் டிசைன் கொடுக்கணும். ஒரு 2 பக்கமும் லீஃப் டிசைன் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா திரும்பி ஒரு ஸ்ப்ரில் கொடுத்து லீஃப் டிசைன் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துடணும். இந்த ஒரு ஸ்ப்ரில்லும் ஒரு லீஃப் டிசைன் இது எல்லா இடத்துலையுமே கொடுத்துடணும். அந்த லீஃபும் ஸ்ப்ரில்லும் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அது ஃபுல் இடத்துலையுமே அந்த கோட்டிங் கொடுத்துடணும். இது வந்து நார்மலாக எல்லா டிசைன்ஸ்க்குமே நீங்கள் இந்த மண்டலா டிசைன் கொடுத்துடலாம். திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஹம்ப்ஸ் கொடுத்துடணும். அந்த ஹம்ப்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய ஹம்ப்ஸ் கொடுத்துடணும். அது எல்லா இடத்துலையும் அந்த பெரிய ஹம்ப்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பி நம்ம ஒரு லைன் கொடுக்கணும். அந்த லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அதை ஷேட் கொடுத்துடணும். அந்த ஷேடு கொடுத்து முடித்ததுக்கப்புறமா திரும்பியும் அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் கொண்டு வரணும். அந்த லைன் கரெக்டாக இருக்க மாதிரி அந்த ஷேப் இருக்க மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு மேலே திரும்பியும் ஒரு ஹம்ப்ஸ் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் அந்த ஹம்ப்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துடணும். இது வந்து ரொட்டைனாக எல்லா இடத்துலையும் இந்த டிசைன் வரது தான். பேசிக்காக எல்லா இடத்துலையுமே இந்த ஹம்ப்ஸு ஸ்ப்ரில் எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரே டிசைன் வர மாதிரி தான் தெரியும். ஆனால் இது வந்து ஒரு இதுக்கும் ஒரு டிசைன்ஸ் வரும். இந்த ஹம்ப்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கீழே திரும்பியும் ஒரு ஸ்ப்ரில் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு அது மேலே வந்து ஒரு டாட்டாக வச்சிடணும். அதே மாதிரியே மேலே இருக்க இடத்துலையும் நம்ம திரும்பியும் ஒரு ஸ்ப்ரில் கொடுத்து ஒரு ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு மேலே டாட் வைக்கணும். இது வந்து ஒரு 8 இடத்துல வந்து இதே மாதிரி கொடுக்கணும். இதுக்கு நேருக்கு நேராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு டிசைன் போட ஈஸியாக வரும். நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்து சைடில் ஒரு இடத்துல கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து டிசைன்ஸு உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நேருக்கு நேராக கொடுத்தீங்கன்னா தான் பார்க்குறதுக்கு டிசைன் நல்லா இருக்கும். இதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுத்துடணும்.
இது வந்து பேசிக் மண்டலா டிசைன் தான். இது வந்து நீங்கள் எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் டிசைன்ஸுமே இருக்குது. அட்வான்ஸ் டிசைன்ஸுமே உங்களுக்கு இதில் கொடுப்போம். தேங்க்யூ.